முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு முடக்கத்தான் கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 வெங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 குருமிளகு, ஒரு வெள்ளைப்பூடு. இது ஒரு ஆளுக்கு. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரையை அதில் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இவ்வளோதான். இதை எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ முடக்கத்தான் கீரை அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 3 கரண்டி மாத்திரம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் இந்த முடக்கத்தான் கீரை பேஸ்ட்டை போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது. இந்த கீரைக்கு மட்டுமான உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் போடலாம். தோசைக்கல் போட்டாச்சு. தோசை ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.